குப்பி காதலர் குடியிருப்பு. குப்பி வந்து ஒரு உண்மையான கதை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நடந்த ஒரு கதை. அதே மாதிரி காதலர் குடியிருப்பு ஒரு உண்மையான சம்பவம் வச்சு மையமாக எடுத்த ஒரு கதை. இப்போது வீரப்பன் வனயுத்தம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். அது கூட ஒரு உண்மையான கதை தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் வீரப்பன் என்ன பண்ணார், ஏது பண்ணார். அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் அதை எப்படி அவங்கள முடித்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நான் பார்க்காதது இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்டு நானும் எடுத்திருக்கேன். உண்மையாக ஒரு 11 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணப்பறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அந்த இடத்துக்கு உண்மையாக போய் நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது நிறைய கதைகள் இருந்தது, நிறைய உள்ள கதைகள் இருந்தது. அதெல்லாம் அப்படியே அதே இடத்துல தான் எடுத்திருக்கோம். ஒரு 70 டேஸ் ஷூட் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கோம். ஃபைனல் முடிஞ்சிச்சு ஷூட்டிங். மே மாதத்தில் வெளியில் வரும்னு நம்புகிறேன். மே மாதத்தில் உங்கள் முன்னால் இருக்கும். கிஷோர் வந்து வீரப்பன் பாத்திரத்தில், அர்ஜுன் சார் வந்து டிஜி விஜயகுமாரன் நடிச்சிருக்காரு. ரவி காளே வந்து நம்ம செந்தாமரை கண் இன்னைக்கு ஜாயிண்ட் கமிஷனர் சென்னை அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் ஓபராய் வந்து ராஜ்குமார் இடத்தில். அதுக்கப்புறம் மேடம் ஜெயலலிதா கேரக்டரில் வந்து ஜெயசித்ரா மேடம் நடிக்கிறாங்க. முத்துலக்ஷ்மி கேரக்டரில் விஜயலக்ஷ்மி, ரிப்போர்ட்டர் வந்து லக்ஷ்மி ராய், நிறைய. அப்புறம் ஆடுகளம் ஜெயபாலன், சம்பத், அப்புறம் மினிஸ்டர் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஃபாரஸ்ட் மினிஸ்டர், கர்நாடகா மினிஸ்டர். ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வச்சு இந்த கதை வந்து அங்கேயே எடுத்துகிட்டு இருக்கோம். கேமராமேன் வந்து விஜய் மில்டன் இருக்கார், மியூசிக் சந்தீப் சோட்டா, எடிட்டிங் ஆண்டோனி இருக்கார். கண்டிப்பாக போன படத்தை மாதிரியே இந்த படத்துலையும் நிறைய உண்மைகள் சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். மே மாதத்தில் வெளியில் வரும். தேங்க்யூ. ஹலோ, நான் கிஷோர். வீரப்பன் கதையை பேஸ் பண்ணி வனயுத்தம் படம் பண்ணியிருக்கோம். இதில் நான் வீரப்பன் நான் நடிக்கிறேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐ காட் ஒர்க் வித் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் அர்ஜுன் சார். இது இல்லாமல் மெயினாக ராஜ்குமார் அவரோட ரோலில் சுரேஷ் ஓபராய் பண்ணியிருக்கார் இந்த படத்தில். கிரேட் ஆக்டர் அகேன், லாட் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம்ஸ். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது. விஜய் மில்டன் சினிமாட்டோகிராஃபர், இவர் கூட ஒர்க் பண்ணுது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் அந்த இடத்துல ஷூட் பண்ணுது. நம்ம எந்தெந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததோ அந்த இடத்துக்கே போய் ஷூட் பண்ணோம். ஏன்னா அந்த இடங்கள் வந்து அதுவே நிறைய கதையை சொல்லும். ஏன்னா அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட் வீரப்பன் ஹேட் போலீஸ் கம்பேர் பண்ணால் அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் அந்த இடம் பார்த்தா தான் தெரியும். ஏன் அப்படி வீரப்பனை பிடிக்க முடியாமல் போச்சு அவ்வளோ நாள்னா அவ்வளோ வருஷம். ஸோ அந்த இடத்துல ஷூட் பண்ணது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வனயுத்தம் படத்தில் வந்து கிஷோர் சார் வந்து வீரப்பனாக நடிச்சிருக்காரு, அர்ஜுன் சார் வந்து விஜயகுமார் நடிச்சிருக்காரு. இந்த கேஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். 2 பேரையும் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பொருந்தி போச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஆக்சுவல் கேரக்டர்ஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தேடி பிடிச்சி போட்டிருக்கோம். அந்த விஷயம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு சம்பவமும் எங்கே நடந்துச்சோ, எக்ஸாக்டாக எந்த இடத்துல நடந்துச்சோ, ஃபஸ்ட் மர்டர் ஆகட்டும் இல்லை அவனோட லாஸ்ட் மர்டர் ஆகட்டும், எல்லாமே எங்கே நடந்துச்சோ அதே இடத்துக்கு போய் அந்த விஷயத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரமேஷ் அவர்கள் எப்போவுமே ஒரு புரட்சிகரமான படங்களை எடுத்துக்கொண்டு இருப்பவர். இதுவும் ஒரு புரட்சி முயற்சி தான். இந்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதில் நான் பங்கு பெறுகிறேன் என்று எண்ணும்போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஹாய், வணக்கம். என் பேர் அஜயன். இது எனக்கு 2வது படம். முதல் படம் கருவாச்சின்னு பண்ணியிருக்கேன். இது 2வது படம் பெரிய படம் வனயுத்தம். இதில் என் கேரக்டர் வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பியாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா கேரக்டர் அது. எனக்கு இந்த கேரக்டர் நல்லா இந்த பேர் வந்து நல்லா பேசப்படும். இந்த மூவி உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய வெற்றி அடையும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான படம் இருக்கு. முதல்ல வீரப்பனுடைய கதை இது பண்ணணும்னு சொல்லி அந்த மிஸ்டர் ரமேஷ் கேட்டப்போ இந்த கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே, இதுல வித்தியாசம் இருக்கு, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஒரு நீங்க கேளுங்க, எங்களுடைய டீடைல் பண்ணிருக்கிறது ஒரு தடவை பாருங்க. அப்புறம் பிடிக்கலன்னா
பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. சரி, ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்தோம். நிஜமா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட படத்துக்கு நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு அப்போ டிசைட் பண்ணி இதில் நடிக்க ஆரம்பிச்சோம். இதுல ஒரு ரியல் ஹீரோ கேரக்டர், நான் ஒரு ரியல் ஹீரோ நடிக்கிறேன். நம்ம விஜயகுமார் சார் போலீஸ் சூப்பர் காப் அவருடைய கேரக்டர் நான் அந்த படத்துல பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இது வரைக்கும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்ப வித்தியாசமா எல்லா படத்துடைய ப்ரெஸ்ல பேசும்போது கூட வித்தியாசம் சொல்றோம். ஆனா இதுல வந்து என்னன்னா என்ன வித்தியாசம்னா வெரி ரியலிஸ்டிக் ஃபிலிம். கொஞ்சம் அப்படி பண்ணா வரையோ இல்லை, விஜயகுமார் சார் இப்படிலாம் பேசிக்க மாட்டாரு. ஒரு வைஃப் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் முன்னே பிறகு கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படி. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர், ஃபுல் பிக்சர். அப்புறம் இந்த படத்தில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. ஒன்று, டைரக்டருடைய ஆராய்ச்சி 12 வருஷமா. இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் சொன்னதுக்கே இல்லை, இந்த மாதிரி ஆராய்ச்சி அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒரு 4 பாட்டு சுவிட்சர்லாந்து எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு 4 ஜெயிலுக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி தான் சொல்லணும். So but still it's a fantastic feeling to be a part of this picture. அப்புறம் இன்னொரு பெரிய ஹைலைட் இந்த படத்துடைய கேமரா வந்து விஜய் மில்டன் அவர்கள். இதுதான் முதல் தடவை அவர் கூட ஒர்க் பண்றேன். அவர் ஏற்கனவே டைரக்டர் அண்ட் கேமராமேன் இருந்ததுனால இட் வாஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். இந்த படத்தில் அவருடைய ஒர்க் வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம் கூட ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் எளிமையான சொன்னது உண்மையில என்னை பத்தி எல்லாம் சில சொன்னாரு. அப்புறம் அதெல்லாம் ப்ரொடியூசர் வந்து ஐயோ அர்ஜுன் இவ்வளவு ஒத்துழைச்சாரு இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் சொல்லிருக்க மாட்டாரு. ரொம்பதான் தொல்லை கொடுத்தது டேட் எல்லாம் இருக்கும் சொல்ல பண்ணேன். பட் ஸோ அது எதுவாக இருந்தாலும் மிஸ்டர் கிஷோர் is such a wonderful actor, fantastic actor. இதுல நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன், ஃபுல் லென்த் கேரக்டர் பண்ணிருக்கேன். பட் அவருடைய கேரக்டர்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய காட்டுல ஆரம்பத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் he's acted very nicely in this picture. And it was nice to ஜாஸ்தி 2 பேருக்கு காம்பினேஷன் ஜாஸ்தி இல்லை except for the climax. So it was nice. அப்புறம் சொல்லிட்டே போகலாம், நிறைய ஹைலைட்ஸ் படத்துல நிறைய ஒரிஜினல் இடங்கள்ல நிறைய எடுத்தோம். கிளைமேக்ஸ் வந்து விடவே இல்லை, எங்கே வந்து வீரப்பனை ஷூட் பண்ணோம் அதே இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களை பெண் எடுத்துட்டாரு. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து ஷூட்டிங் போனோம் அப்படிங்கிறது இது ஒரு லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெயஹிந்த். எல்லா படமே வந்து டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க. பட் இந்த படத்துக்கு அது 100% போதும். பிகாஸ் ஒரு இமேஜினேஷன் இருக்க ஒரு கேரக்டர் நான் பண்ணல, அவங்க இப்படியும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வர்றது ஆன் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏஎம்ஆர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் மேக்கப்பே போடக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டு வெள்ளை கலர் அது கூட தண்ணி போட்டு வந்து துடைக்க சொல்லுவாரு கேமராமேன். அப்படியே கொஞ்சம் என்ன வந்து அழகாக கதை ட்ரை பண்ணியிருந்தாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி வந்து எங்கெங்க எது நடந்துச்சோ அந்த இடத்துல போயிட்டு ஷூட் பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. Altogether it was super fun. I was excited and still excited.